தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக மதுரையில் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாரபத்தி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலப்பரப்பில் இந்த மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் கடந்த சில வாரங்களாகவே மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் கொள்கை உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக இந்த 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடத்தப்படும் என ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அன்று அனுமதி வழங்குவதில் சிக்கல்கள் இருப்பதாக காவல்துறை சார்பாக ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் 18ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள் இந்த மாநாடை நடத்துவதற்கு தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் எனவும் அப்போதுதான் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க ஏதுவாக இருக்கும் என காவல்துறை வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டு அதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இந்த மனுவினை கொடுத்திருந்தார். அதுக்காக அதை தொடர்ந்து 42 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. மாநாட்டில் எந்தெந்த விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள், எங்கிருந்தெல்லாம் மாநாட்டிற்கு வர திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டோர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் காவல்துறை தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. மொத்தம் 42 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் திருமங்கலத்தில் உள்ள ஏஎஸ்பி காவல் நிலைய அலுவலகத்திற்கு வருகை தந்து இந்த 42 கேள்விகளுக்கு விடையளித்திருந்தார். அதில் விருந்தினர் விஜய் மட்டுமே பங்கேற்ப இருப்பதாகவும் தொடர்ச்சியாக விருந்தினர்கள் யாரும் பங்கேற்க இல்லை என்பது குறித்தெல்லாம் கூறியிருந்தார். இந்த தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் 1,20,000 ஆண்கள் பங்கேற்ப இருப்பதாகவும் 25,000 பெண்கள் பங்கேற்ப இருப்பதாகவும் 45,000 முதியோர்கள் மற்றும் 500 மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ப இருப்பதாகவும் அந்த கேள்வியில் காவல்துறை சார்பாக கேட்கப்பட்டிருந்த கேள்வியில் விடையளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இந்த மாநாட்டில் குழந்தைகளுக்கும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அனுமதி இல்லை என்பது குறித்தெல்லாம் அந்த கேள்வியில் பதிலளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக 300 பேருந்துகளில் இருந்தும் 750 வேன்கள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களிலும் இந்த மாநாட்டிற்கு வர இருப்பார்கள் என்பது குறித்தெல்லாம் அந்த 42 கேள்விகளில் விடையாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து 18 வழித்தடங்களில் மாநாட்டிற்கு வர இருப்பதாகவும் பெண்களுக்கென பெண் தன்னார்வலர்கள் மற்றும் முதியோர்களுக்கென தனி இருக்கைகள் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்த கேள்வியில் விடையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் விடையளித்திருந்தார். விடையளித்ததை தொடர்ந்து தொடர்ச்சியாக தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் மற்றும் உள்ளிட்ட இந்த 25ஆம் தேதி நடத்த முதல் திட்டமிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது 21ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் இன்னும் 9 நாட்களே இந்த மாநாடு நடைபெற உள்ள நிலையில் பணிகளை விரைவுபடுத்தவும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஏற்கனவே விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து கூடுதல் ஆட்களை கொண்டு தற்போது பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த தென் மாவட்டங்களில் பெய்த ஒரு மழையின் காரணமாக பணி 9 நாட்களில் பணிகளை எவ்வாறு முடிப்பது என்பது பெரும் சிரமத்தில் அக்கட்சியினர் பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த தொடர்ச்சியாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இங்கேயே முகாமிட்டு இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் அந்த பணிகளை முடிப்பதற்கு அனைத்து விஷயங்களையும் மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளாக 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் இந்த இடத்தை சுத்தம் செய்யும் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் மற்றும் திருமங்கலம் ஏஎஸ்பி உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ச்சியாக இன்று இரவு திருமங்கலம் ஏஎஸ்பி அலுவலகத்திற்கு வருகை தந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது இந்த காவல்துறை அந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக செய்தியாளர்களிடம் பேட்டி அளித்துள்ளார்.
தற்போது அனுமதி தருவதில் பெரும் சிக்கல்கள் நிகழ்ந்து வந்த நிலையில் தற்போது இந்த மாநாட்டிற்கு அனுமதியானது காவல்துறை சார்பாக வழங்கப்பட்டிருப்பதாக இந்த தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் தற்போது பேட்டி வாயிலாக அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்பதும் அந்த கூறியிருந்தார். 75% பணிகள் நிறைவேறியிருப்பதாகவும் அதில் தெரிவித்திருந்தார். எந்த மாநாட்டிலும் இல்லாத அளவிற்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டில் அந்த பொதுமக்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே இந்த தண்ணீரை கொண்டு செல்வதற்கு இந்த நிலத்தடியில் தண்ணீர் பைப்புகளை பதிக்கப்பட்டு அந்த அமர்ந்திருக்கும் இடத்திற்கே தண்ணீர் குழாய் மூலமாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த பணிகளை செய்து வருகிறது. தென் மாவட்டத்தில் விஜயின் பலத்தை நிரூபிக்கும் விதமாக இந்த மதுரையில் நடத்த இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாகி வருகிறது. தொடர்ச்சியாக இந்த காவல்துறை சார்பாக அனுமதியானது அளிப்பதில் சிரமம் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த அனுமதியானது நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட உள்ள 500 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த பாரபத்தி என்ற கிராமத்தில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. வரும் 21ஆம் தேதி வியாழக்கிழமை நடத்தப்படும் இந்த மாநாட்டிற்கு தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த பகுதிக்கு வருகை தந்து புகைப்படமும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மாநாட்டிற்கு பங்கேற்பதற்கான இந்த முன்னோட்டமாக வருகை தந்து இந்த பகுதிக்கு பார்வையிட்டு செல்கின்றனர். இந்த மாநாட்டிற்கு குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் அனுமதி இல்லை என்றாலும் அதிகமானோர் இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு ஆர்வமாக தினந்தோறும் வந்து செல்கின்றனர். இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் தொடர்ச்சியாக இந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என தமிழக வெற்றி கழகம் சார்பாக மும்முரமாக இந்த பணிகளை செய்து வருகின்றனர்.